என்னங்கக்கா பண்றீங்க? மூஞ்சி கழுவுறேன். ஐயா, இது என்ன வெள்ளை கலர்ல இருக்கு, இந்த கலர்ல இருக்கு, இந்த தண்ணியில போய் மூஞ்சி கழுவிக்கிட்டு இருக்கீங்க? ரைஸ் வாட்டர், அரிசி கழுவுன தண்ணி. நீயும் உங்க அம்மாட்ட அரிசி கழுவுன தண்ணி வாங்கி நீயும் மூஞ்சி கழுவி பாரு. நான் 10 நாளா கழுவுறேன், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஏன் நாங்களாம் இதை மாட்டுக்கு தாங்க அரிசி களைஞ்சு வைப்போம், காய்கறி களைஞ்சு அரிசி களைஞ்சலாம். மாட்டுக்கு வைப்பீங்களா? ஆமா, மாட்டுக்கு வைக்காத. உண்மையிலேக்கா நாங்களாம் மாட்டுக்கு தான் வைப்போம். இங்கிட்ட ஒரு பசுமாடு வரும்ல, லட்சுமின்னு, அந்த மாட்டுக்கு தான்க்கா நாங்க வைப்போம் எப்பயுமே அரிசி கழுவுனா காய்கறி கழுவுனா. நல்லா இருக்கு. நான் குடிச்சிருவேன் மூஞ்சி கழுவும் போது அப்படியே. இல்லைன்னா எங்க வீட்டுல தினமும் கழுவாங்க, நான் எடுத்துட்டு வரேன், குடிச்சுக்கோங்க. சாரி குளிச்சுக்கோங்க. இவ்வளவு சேட்டை உங்களுக்கு எல்லாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நல்லா இருக்கும்ல. உங்க அம்மாட்ட இனிமேல் மாடுக்கு வைக்காத. அம்மா அரிசி கழுவுன தண்ணியை தாங்க, நான் மூஞ்சி கழுவுறேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பார்த்தா கழுவுறேன். ஒரு 10 நாள் கழுவி பாரு, 11வது நாள் உனக்கு ரிசல்ட் தெரியும். உண்மையாவே சொல்றேன். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் நாங்க எப்பயுமே மாட்டுக்கு தான்க்கா வைப்போம். லட்சுமின்னு ஒரு மாடு வரும்னா, அந்த மாடு தான் தினமும் எங்க வீட்டுக்கு வரும். நாங்க அதுக்கு தான் வச்சுக்கிட்டே இருப்போம். என்னல என்னைய மாடுன்னு சொல்றீங்களால? ஆமா, இதுல போய் யாராவது மூஞ்சி கழுவுவாங்களா? அதச்சி வாய்க்குள்ளலாம் போய்கிட்டு இருக்கு தண்ணி. உண்மையிலே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு கேக்குறேன். கழுவி பாரு பைத்தியமே. நான் இப்பதான் 1 வாரமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுல. ஆனா கழுதைனா அதை குடிக்காது, மாடு கூட குடிக்கும். நீங்க கழுதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கக்கா. எது இப்படி அசியப்படுத்துறாங்க நீ? கொஞ்ச நேரம் கழிச்சு குழாய் வாட்டர்ல, அதாவது நார்மல் வாட்டர்ல கழுவிடணும்.